ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மெடிக்கல் ரெக்கார்டை ஃபுல்லாக எப்படி ரிவ்யூ பண்ணணும், அந்த மெடிக்கல் ரெக்கார்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இல்லைனா நம்மளுக்கே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருப்போம், இன்பேஷண்ட்டில் அட்மிட் ஆகிருப்பீங்க, அப்படி இல்லைனா அவுட் பேஷண்ட்டாகவே இருப்பீங்க. ஸோ மெடிக்கல் ரெக்கார்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த மெடிக்கல் ரெக்கார்டில் நம்ம பார்த்துருப்போம். பட் அந்த மெடிக்கல் ரெக்கார்டில் என்ன போட்டிருக்காங்க என்னங்கிறது ப்ராப்பராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது வரைக்கும் உங்களுக்கு அதை பற்றியான ஐடியா இல்லைனாலும் ஆஸ் அ மெடிக்கல் கோடராக ஒரு மெடிக்கல் ரெக்கார்டுடைய ஃபார்மெட் எப்படி இருக்கணும், அதை எப்படி ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் அ மெடிக்கல் கோடராக ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம சார்ட்டில் என்னென்னலாம் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ரெக்கார்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பேஷண்ட்டுடைய நேம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க, எம்ஆர்என் நம்பர் அண்ட் எஸ்எஸ்என் நம்பர், ஹெச்ஐசிஎன் நம்பர், பெனிஃபிஷியரி நம்பர் அப்படின்னு நிறைய நம்பர்ஸ் வந்து பேஷண்ட்டுடைய டெமோகிராஃபிக்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஷண்ட்டுடைய ரெக்கார்ட் எடுத்துட்டிங்கன்னா சிசி ஹெட்ஆர், ஹெச்பிஐ, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், பாஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. பேஷண்ட் ட்ரிங்க் பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் சோஷியல் ஹிஸ்ட்ரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக ப்ரொவைடர் என்ன பண்ணியிருப்பாங்க, அசஸ்மெண்ட் அண்ட் பிளானில் ஃபைனல் டயக்னோசிஸ் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா, ப்ரொவைடருடைய சிக்னேச்சர், ப்ரொவைடருடைய க்ரிடென்ஷியல், ப்ரொவைடருடைய ஆத்தென்டிகேஷன், இது எல்லாமே உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த ரெக்கார்ட் வந்து இன்பேஷண்ட் ரெக்கார்டா அவுட் பேஷண்ட் ரெக்கார்டா அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க, டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இன்பேஷண்ட் ரெக்கார்டாக இருந்துச்சுன்னா டிஸ்சார்ஜ் சம்மரி, ஹெச்என்பி நோட்டு, அட்மிஷன் நோட்டு, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் நோட், ப்ராக்ரஸ் நோட், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பேஷண்ட்டுடைய ரெக்கார்டை எப்படி ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், ஒரு பேஷண்ட்டுடைய மெடிக்கல் ரெக்கார்டை ஓப்பன் பண்ண உடனே பேஷண்ட்டுடைய ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம செக் பண்ணணும். இந்த ஐடென்டிஃபையர்ஸ் டூவாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் செகண்ட் பேஷண்ட் ஐடென்டிஃபையர்ஸ். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஐடென்டிஃபையர்ஸ்னா பேஷண்ட்டுடைய நேம். ஈச் அண்ட் எவ்ரி பேஜஸ்லையும், இப்போ ஒரு 50 பேஜஸ்க்கு உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் கொடுக்குறாங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பேஜஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா பேஷண்ட்டுடைய நேம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குதா அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நீங்கள் செக் பண்ணணும். உங்களுக்கு டூலில் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க அண்ட் சார்ட்டில் வந்து நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த டூலில் இருக்கிற நேம் சார்ட்டில் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத என்ன பண்ணுறீங்க, செக் பண்ணுறீங்க. மேட்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்கார்டை கோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா, மிஸ்மேட்ச் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பேஷண்ட்டோடைய நேம் வந்து ஆண்ட்ரோசி ஜார்ஜ் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பட் ரெக்கார்டில் என்ன டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அபுபக்கர் சித்திக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ஆகுது, மிஸ்மேட்ச் ஆகுது. டூலில் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க அண்ட் மெடிக்கல் சார்ட்டில் வந்து உங்களுக்கு வேற ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்மேட்ச் அக்கர் பண்ணுறீங்க. மிஸ்மேட்ச் அக்கர் பண்ணீங்கன்னா ஒரு பேஜஸில் நீங்கள் மிஸ்மேட்ச் அக்கர் பண்ணீங்கன்னாலும் என்டையர் ரெக்கார்டையுமே என்ன பண்ணுறோம், நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பேஷண்ட்டுடைய நேம் செக் பண்ணிட்டோம். செகண்ட் என்ன செக் பண்ணுறோம்னா பேஷண்ட்டுடைய டேட் ஆஃப் பர்த். பேஷண்ட் எப்போ பிறந்திருக்காங்க அப்படிங்கிற டேட் ஆஃப் பர்த் வந்து டூல்லையும் கொடுத்துருப்பாங்க அண்ட் உங்களுக்கு மெடிக்கல் ரெக்கார்ட்லையும் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் டேட் ஆஃப் பர்த் மிஸ் ஆச்சுன்னா, இஃப் டேட் ஆஃப் பர்த் இஸ் மிஸ்ஸிங், டு செக் அ செகண்ட் பேஷண்ட் ஐடென்டிஃபையர்ஸ். டேட் ஆஃப் பர்த் மிஸ் ஆச்சுன்னா செகண்ட் பேஷண்ட் ஐடென்டிஃபையர் என்ன பண்ணணும், நீங்கள் செக் பண்ணணும். செகண்ட் பேஷண்ட் ஐடென்டிஃபையர்ஸா எஸ்எஸ்என் நம்பர், சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், எம்ஆர்என் நம்பர், மெடிக்கல் ரெக்கார்ட் நம்பர், ஹெச்ஐசிஎன் நம்பர், ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் நம்பர் அண்ட் ஃபேக்ஸ் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செகண்ட் பேஷண்ட் ஐடென்டிஃபையர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டேட் ஆஃப் பர்த்துக்கு வரலாம். இப்போ டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு டூலில் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க அண்ட் ரெக்கார்டில் வேற ஒரு டேட் ஆஃப் பர்த் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பேஷண்ட் நேம் கரெக்டாக இருக்கு அண்ட் டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்சாக இருந்தாலுமே நீங்கள் என்டையர் ரெக்கார்டையுமே என்ன பண்ணணும்னா மஸ்ட்டாக ரிஜெக்ட் பண்ணணும். ஒரு 50 பேஜஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த 50 பேஜஸில் 49 பேஜஸில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கு. ஒரு பேஜஸில் உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆனாலுமே நீங்கள் என்டையர் ரெக்கார்டையுமே என்ன பண்ணுறீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறீங்க. பேஷண்ட்டுடைய நேம் செக் பண்ணிட்டோம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தும் செக் பண்ணிட்டோம். தேர்டாக என்ன எலமெண்ட் செக் பண்ணுறீங்கன்னா அந்த என்டையர் ரெக்கார்ட் வேலிட் ஆர் இன்வேலிட், வேலிட் ரெக்கார்டா இன்வேலிட் ரெக்கார்டா அப்படிங்கிறத என்ன பண்ணுறீங்க, செக் பண்ணுறீங்க. ஓகேவா, வேலிடா இன்வேலிடா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் அ சோப் ஃபார்மேட், அனதர் ஒன் இஸ் அ செடார் ஃபார்மேட். சோப்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், நமக்கு குளிக்கிற லக்ஸ் சோப்பு, அப்புறம் லைஃப் பாய் சோப்பு, இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். பட் மெடிக்கல் ரெக்கார்டில் சோப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், அசஸ்மெண்ட் அண்ட் பிளான். அண்ட் செடார்னு எடுத்துட்டிங்கன்னா சீஃப் கம்ப்ளைண்ட், ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரசன்ட் இல்னஸ், எக்ஸாமினேஷன், டீடைல் ஆஃப் மெடிக்கல் ப்ராப்ளம், டீடைல் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் டோசேஜஸ், அசஸ்மெண்ட் அண்ட் ரெஃபரல் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சோப் நோட் ஃபார்மேட்டை பார்த்துடலாம். இந்த சோப் நோட் ஃபார்மேட்டில்
சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா சப்ஜெக்ட்ல உங்களுக்கு 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். சீஃப் கம்ப்ளைண்ட், HPI, PFSH. PFSH மீன்ஸ் பாஸ்ட், ஃபேமிலி, சோஷியல் ஹிஸ்டரி. நெக்ஸ்ட் ஒன் PL, ப்ராப்ளம் லிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் சீஃப் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டீங்கன்னா சீஃப் கம்ப்ளைண்ட் இஸ் அ ரீசன் ஃபார் என்கவுண்டர். பேஷண்ட் எதுக்காக அட்மிட் ஆயிருக்காங்களோ அதுதான் என்ன பண்ணியிருப்பாங்க, சீஃப் கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப தும்மலா இருக்கு அப்படின்னா ரொம்ப இருமலா இருக்கு, பேஷண்ட் பிரசன்ட் வித் கஃப் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ACC is a medical necessary reason that patient to meet with physician or other qualified healthcare provider. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னா டைரக்டா அந்த சீஃப் கம்ப்ளைண்ட் பார்ட்டை வந்து உங்களுக்கு ப்ரொவைடர் தான் ரிவ்யூ பண்ணியிருக்கணும். நீங்கள் ப்ரொவைடர்கிட்ட தான் போய் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை சொல்லிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நர்ஸ்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை சொல்கிறீங்க. அந்த சீஃப் கம்ப்ளைண்ட் பார்ட்டை ஒரு நர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, வேலிடேட் பண்ணியிருக்காங்கன்னா அது இன்வாலிட். ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபிசிஷியன் அதை ரிவ்யூ பண்ணியிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம வேலிடாக கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஷண்ட்டுடைய வேர்ட்ஸ் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, ப்ரொவைடர்கிட்ட சொல்கிறீங்க. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் பேஷண்ட்டுடைய வேர்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சீஃப் கம்ப்ளைண்ட் பார்ட்டில் டாக்குமெண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் HPI பார்ட். ஓகேவா? HPI இஸ் த ஹிஸ்டரி ஆஃப் ப்ரெசன்ட் இல்னஸ். இந்த HPI வந்து சீஃப் கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சீஃப் கம்ப்ளைண்ட்ல நீங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ப்ரொவைடர் வந்து சம் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ப்ரொவைடர் will ask some questions. அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொவைடர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பாஸ்ட்ல இது மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கா, அண்ட் கரண்டாக தான் ப்ராப்ளம் வந்துச்சா, எப்பத்துல இருந்து இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள்கிட்ட கொஸ்டினாக கேட்டுட்டு அதை ஒரு மெடிக்கல் ரெக்கார்டாக கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹிஸ்டரி ஆஃப் ப்ரெசன்ட் இல்னஸ் பார்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொவைடருடைய வேர்ட்ஸ் மட்டும்தான் டாக்குமெண்ட் ஆயிருக்கும், பேஷண்ட்டுடைய வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகே, சீஃப் கம்ப்ளைண்ட் பார்த்துட்டோம், ஹிஸ்டரி ஆஃப் ப்ரெசன்ட் இல்னஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் PFSH. PFSHனா பாஸ்ட், ஃபேமிலி, சோஷியல் அண்ட் சர்ஜிக்கல் ஹிஸ்டரி. பேஷண்ட்டுடைய பாஸ்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ், பாஸ்ட்ல பேஷண்ட்டுக்கு சைல்ட்ஹுட்ல என்னென்ன டிசீஸ் இருந்துச்சு, சைல்ட்ஹுட்ல என்னென்ன இல்னஸ் இருக்கு, அதுக்கு எதுக்காச்சும் சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, அதுக்கு மெடிக்கேஷன் ஸ்டில் கண்டினியூ பண்ணுறாங்களா, அந்த மெடிக்கேஷன்ஸ்னால வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்கா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுடைய டீடைல்ஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுடைய மதர் இருக்காங்க, ஃபாதர் இருக்காங்க, அவங்களுடைய சிஸ்டர், பிரதர்லாம் இருக்கிறாங்க. இவங்க இன்னும் உயிரோட இருக்காங்களா இல்லை டெத் ஆகிட்டாங்களா, எப்போ டெத் ஆகுனாங்க, அவங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் ஹெரிடிட்டரி டிசீஸ் இருக்குதா அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் சோஷியல் ஹிஸ்ட்ரி. சோஷியல் ஹிஸ்ட்ரியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பேஷண்ட்டுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ பேஷண்ட் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்களா, அண்ட் ட்ரிங்க் பண்ணுறாங்களா, அண்ட் ட்ரக் யூஸ் பண்ணுறாங்களா, செக்ஷுவலி ஆக்டிவா இன்ஆக்டிவா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சோஷியல் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா இப்போ டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்க, பேஷண்ட் ஸ்மோக் பண்ணுறாங்க, டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. டைப்னு சொல்லிட்டு சிகரெட், பேஷண்ட் வந்து சிகரெட் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க, பெர் டேக்கு வந்து 4 பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்கன்னா பெர் டேக்கு வந்து 3 ஒயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்படின்னா 4 பீர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லா டீட்டெயில்ஸுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரக்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க கொக்கைன் யூஸ் பண்ணுறாங்களா, மரிவானா யூஸ் பண்ணுறாங்களா, அப்படிலாம் வேறு ஏதாச்சும் ட்ரக் எடுத்திருக்காங்களா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சோஷியல் ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரி. சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரியில் என்ன டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பாஸ்ட்டில் பேஷண்ட்டுக்கு என்னென்ன சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்டமி இருக்கும், டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கும், ஆம்புடேஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரியில் தான் கோட் பண்ணுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் லிஸ்ட். ப்ராப்ளம் லிஸ்ட்டில் பேஷண்ட்டோடைய பாஸ்ட்டில் என்னென்ன கண்டிஷன் இருக்குது அண்ட் கரண்ட்டாக என்ன கண்டிஷன் இருக்குது, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு மிங்கிள் பண்ணி மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம சப்ஜெக்டில் சிசி பார்த்துட்டோம், HPI பார்த்துட்டோம், PFSH பார்த்துட்டோம், அண்ட் ப்ராப்ளம் லிஸ்ட்டும் என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டிவ் எடுத்துட்டீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங்ஸ், வைட்டல் சைன்ஸ் அண்ட் லேப் ரிப்போர்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங்ஸ். இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங்ஸில் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்டை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல தான் ப்ரொவைடர் வந்து அவங்களுடைய ப்ராப்பர் எக்ஸாமினேஷனையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, பேஷண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் மூலமாக தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி எக்ஸாமின் பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்டோடைய
ஆர்கன் வைஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கன் வைஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சிஸ்டம் வைஸ் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஓகேவா, கார்டியோவாஸ்குலர்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, ரெஸ்பிரேட்டரியில் என்ன ப்ராப்ளம் இருக்கு, அண்ட் நர்வஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, டைஜஸ்டிவ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, யூரினரியில் என்ன ப்ராப்ளம் இருக்கு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பார்ட்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வைட்டல் சைன்ஸ். வைட்டல் சைன்ஸ்ல என்னெல்லாம் டாக்குமெண்ட் ஆயிருக்கும்னா பேஷண்ட்டுடைய ஹைட்டு, பேஷண்ட்டுடைய வெயிட், பேஷண்ட்டுடைய பிஎம்ஐ, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குது பேஷண்ட்டுக்கு, இது எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன பண்ணியிருப்பாங்க வைட்டல்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் லேப் ரிப்போர்ட்ஸ். லேப் ரிப்போர்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்குதோ அந்த ரிலேட்டட் கண்டிஷனுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லேப்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குதுன்னா HbA1c எடுத்திருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிளட் ரிலேட்டட் டிசார்டர் இருக்குதுன்னா அது ரிலேட்டடாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லேப்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. பிளட் கவுண்ட் எடுத்திருப்பாங்க, ஆர்பிசி எவ்வளோ இருக்குது, WBC எவ்வளோ இருக்குது, பிளேட்லெட் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஓகேவா, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ்ல அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஜெக்டிவ்ல ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்துட்டோம், வைட்டல்ஸ் பார்த்துட்டோம், அண்ட் லேப் ரிப்போர்ட்ஸ் என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் அசஸ்மெண்ட் அண்ட் பிளான். அசஸ்மெண்ட்ல உங்களுக்கு சீஃப் கம்ப்ளைண்ட், HPA, பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், வைட்டல் சைன்ஸ், லேப் ரிப்போர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே என்டையராக ரிவ்யூ பண்ணுறாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் இருக்குது, ஃபைனலாக என்ன டயக்னோசிஸ் தான் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அசஸ்மெண்ட், ஃபைனல் அசஸ்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அண்ட் பிளான் செஷன். உங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்கோ, என்ன டயக்னோசிஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்களோ அந்த டயக்னோசிஸ்க்கு உண்டான பிளான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக பிளான் செஷனில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளான்ல என்ன கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இன்சுலின் கண்டினியூ பண்ணணும், அப்படி இல்லைனா ஓரல் ஹைப்போகிளைசமிக் ட்ரக் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா டயட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு டீட்டெயிலாக பிளான் செஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, நம்ம சோப் நோட்டில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் பிளான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே போல தான் உங்களுக்கு செடார் ஃபார்மெட்டும். செடார் ஃபார்மெட்டில் செப்பரேட் ஹெட்டிங்காக என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சீஃப் கம்ப்ளைண்ட், ஹிஸ்டரி ஆஃப் பிரசன்ட் இல்னஸ் அண்ட் மெடிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. சோப்பில் என்ன வருமோ அதே சேம் தான் உங்களுக்கு செடார் ஃபார்மெட்லேயே வரப்போகுது. ஓகேவா, ஸோ இந்த ஹெட்டார்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டிவ் ஹெட்டார், இன்ஆக்டிவ் ஹெட்டார் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க கிளாஸிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆக்டிவ் ஹெட்டாரில் HPA, ஹிஸ்டரி ஆஃப் பிரசன்ட் இல்னஸ், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அசஸ்மெண்ட் அண்ட் பிளான், இந்த 3 ஹெட்டாரும் ஆக்டிவ் ஹெட்டாரில் உங்களுக்கு வந்துடும். இன்ஆக்டிவ் ஹெட்டாரில் PFSH, ப்ராப்ளம் லிஸ்ட், ROS அண்ட் சீஃப் கம்ப்ளைண்ட், இதெல்லாமே உங்களுக்கு இன்ஆக்டிவ் ஹெட்டாரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நான் சொன்ன எலமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை வேலிடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். காமனாக இந்த 3 எலமெண்ட் மஸ்ட்டாக இருக்கணும். ஹிஸ்டரி ஆஃப் பிரசன்ட் இல்னஸ், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அசஸ்மெண்ட் அண்ட் பிளான். இந்த 3 ஹெட்டாரில் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஹெட்டார் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரொவைடருக்கும் ஃபிசிஷியனுக்கும் பேஷண்ட்டுக்கும் அந்த இடத்துல தான் கான்வர்சேஷனே நடக்குது. ஸோ அதை தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் எவிடன்ஸாகவே கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பார்ட் இல்லைன்னா ஃபர்தராக HPA பார்ட் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். HPA பார்ட்டில் பேஷண்ட் வந்து டுடே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதை எலமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வேலிடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ரெக்கார்டு என்ன பண்ணிடணும்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஓகேவா, ஆக்டிவ் ஹெட்டார் அண்ட் இன்ஆக்டிவ் ஹெட்டாரை நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆக்டிவ் ஹெட்டார்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொவைடருடைய வேர்ட்ஸ் மட்டும்தான் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பேஷண்ட்டுக்கு கரண்ட்டாக என்ன கண்டிஷன் வந்திருக்கோ அந்த கண்டிஷனை மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஆக்டிவ் ஹெட்டாரில் கொடுத்துருப்பாங்க. இன்ஆக்டிவ் ஹெட்டாரில் உங்களுக்கு பேஷண்ட்டுடைய வேர்ட்ஸும் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ பேஷண்ட்டுடைய வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்ம கோட் பண்ண முடியாது. ப்ரொவைடருடைய வேர்ட்ஸ் மட்டும்தான், ப்ரொவைடர் என்ன டயக்னோஸ் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும்தான் கோட் பண்ணுவோம். பேஷண்ட்டுக்கு அவனுக்கு 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம கோட் பண்ணி பில் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா, ஸோ இன்ஆக்டிவ் ஹெட்டாரில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பேஷண்ட்டுடைய வேர்ட்ஸ் அண்ட் பாஸ்ட்ல என்னென்ன கண்டிஷன் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா, இதுதான் இன்ஆக்டிவ் ஹெட்டாருக்கும் ஆக்டிவ் ஹெட்டாருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பேஷண்ட்டுடைய நேம் செக் பண்ணிட்டோம், பேஷண்ட்டுடைய டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணிட்டோம், என்டையர் ரெக்கார்ட் வேலிடா இன்வாலிடான்னு செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் வர வேண்டிய பிளேஸ் என்னன்னா டாஸ் மீன்ஸ் டேட் ஆஃப் சர்வீஸ். பேஷண்ட் வந்து ப்ரொவைடரை எந்த டேட்டில் பார்க்க வந்திருக்காங்களோ அந்த டேட் தான் உங்களுக்கு டாஸ் டேட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, சப்போஸ் நீங்கள் டாஸ் வந்து தேடுறீங்க டாப் ஆஃப் த ஹெட்டார். ஓகேவா, ஹெட்டாருக்கு மேலேயே ஒரு ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெக்கார்டுக்கு மேலேயே என்ன பண்ணியிருப்பாங்க டாஸ் டேட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு டாஸ் டேட் மிஸ் ஆச்சுன்னா வைட்டல் சைன்ஸ் டேட்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, அந்த வைட்டல் சைன்ஸில் போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டேட் ஆஃப் சர்வீஸ் இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். அந்த வைட்டல்ஸ் டேட்டை நீங்கள் டாஸ் டேட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம்.
பட் கான்ட்ராடிக்ஷன் இருக்கக்கூடாது. கான்ட்ராடிக்ஷன் மீன்ஸ் ஒரு 2 or 3 டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் வேலிடாக கன்சிடர் பண்ண முடியாது. சிங்கிள் டேட் மட்டும்தான் இருக்குதுன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை டாஸ் டேட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேத்தாலஜி ரிப்போர்ட் பார்க்கலாம். பேத்தாலஜி ரிப்போர்ட்டில் டாஸ் டேட் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேத்தாலஜி ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பேஷண்ட் எப்போ ப்ரொவைடரை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, டாஸ் டேட்டாக கன்சிடர் பண்ண மாட்டீங்க. கலெக்ஷன் டேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஸ்பெசிமென் கலெக்ஷன் டேட். அந்த ஸ்பெசிமென் எப்போ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டை தான் என்ன பண்ணணும்னா நீங்கள் டாஸ் டேட்டாக கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா ப்ரொவைடருடைய நேம், ப்ரொவைடருடைய சிக்னேச்சர், ப்ரொவைடருடைய அத்தன்டிகேஷன், ப்ரொவைடருடைய கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் ப்ரொவைடருடைய சைன் டேட். இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். பேஷண்ட்டுடைய ரெக்கார்டை செக் பண்ணணும்ல, அதே மாதிரி ப்ரொவைடருடைய டீட்டெயில்ஸையும் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? யார் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ரொவைடருடைய சிக்னேச்சர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ண போகிறோம். ஓகேவா? சப்போஸ் ப்ரொவைடருடைய நேம் உங்களுக்கு மிஸ் ஆச்சு, ப்ரொவைடருடைய எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ரெக்கார்டில் இல்லைன்னா அந்த என்கவுண்டரை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ரொவைடருடைய நேம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சிக்னேச்சர் வந்து வேலிடாக கன்சிடர் பண்ணணும்னா உங்களுக்கு 4 எலமெண்ட்ஸ் வந்து அதுக்கு வேணும். ஓகேவா? என்னன்னா வேலிட் சிக்னேச்சராக இருக்கணும், அது அண்ட் வேலிட் அத்தன்டிகேஷனாக இருக்கணும், அண்ட் வேலிட் கிரெடென்ஷியலாக இருக்கணும், அண்ட் டாஸ் டேட்ல இருந்து சைன் டேட் வித்தின் 180 டேஸ்ல இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? டாஸ் டேட்னா பேஷண்ட் எப்போ ப்ரொவைடரை பார்க்க வந்திருக்காங்களோ அதுல இருந்து ப்ரொவைடர் சைன் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த டேட் வந்து உங்களுக்கு வித்தின் 180 டேஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வேலிடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் அதுக்கு கீழே உங்களுக்கு ஸ்லைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். வேலிட் அத்தன்டிகேஷன் என்னெல்லாம், வேலிட் கிரெடென்ஷியல் என்னெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? சம் எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அத்தன்டிகேஷன் சொல்கிறாங்க, கிரெடென்ஷியல்னு சொல்கிறாங்க, அத்தன்டிகேஷனா என்ன, கிரெடென்ஷியல்னா என்ன அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஓகேவா? எலக்ட்ரானிக்லி சைன்டு பை அபுபக்கர் சித்திக் எம்டி 01/01/2024 இருக்குதா? ஸோ இதில் அந்த எலக்ட்ரானிக்லி சைன்டு பை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அதுதான் ஆத்தன்டிகேஷன். ஓகேவா? சம் வேலிட் அத்தன்டிகேஷனும் இருக்கு, இன்வாலிட் அத்தன்டிகேஷனும் இருக்கு. ஓகேவா? எலக்ட்ரானிக்லி அப்ரூவ்ட் பை, எலக்ட்ரானிக்லி சைன்டு பை, அப்ரூவ்ட் பை, ஆத்தன்டிகேட்டட் பை, இதெல்லாத்தையுமே வேலிடாக கன்சிடர் பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்லேயே வேலிடா இன்வாலிடா அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஓகேவா? சம் இன்வாலிட் அத்தன்டிகேஷன் பார்த்தீங்கன்னா டிக்டேட்டட் பட் நாட் ரீட், டிக்டேட்டட் பட் நாட் சைன்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி சைன்டு பை, இதெல்லாமே உங்களுக்கு இன்வாலிட் அத்தன்டிகேஷனாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் அபுபக்கர் சித்திக். ஓகே, அந்த அபுபக்கர் சித்திக் தான் சைன் சிக்னேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் எம்டி இருக்குல்ல அந்த எம்டி தான் உங்களுக்கு கிரெடென்ஷியல். சம் வேலிட் கிரெடென்ஷியலும் இருக்கு, இன்வாலிட் கிரெடென்ஷியலும் இருக்கு. எம்டி, டிஓ அண்ட் இதே மாதிரி சம் வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. ஓகேவா? இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்என் ரிஜிஸ்டர்ட் நர்ஸ், எம்ஏ மெடிக்கல் அசிஸ்டன்ட். ஓகேவா? அண்ட் ஆர்எம்ஏ ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ட், இவங்க எல்லாமே உங்களுக்கு இன்வாலிட் கிரெடென்ஷியலில் வந்துருவாங்க. ஓகே, இப்போ அத்தன்டிகேஷன் உங்களுக்கு வேலிடா இருக்குன்னா கோட் பண்ணிப்பீங்க. சப்போஸ் இன்வேலிடா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா கோட் கேப்சர் பண்ணிக்கலாம். பட் கோட் கேப்சர் பண்ணிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் கொடுப்பீங்க, NVPS நோ வேலிட் சிக்னேச்சர் ப்ரொவைடர் அப்படிங்கிற கமெண்ட் வந்து கொடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கோடை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே, அத்தன்டிகேஷனுக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிரெடென்ஷியல். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு கிரெடென்ஷியல் வந்து உங்களுக்கு இன்வாலிடாக இருக்குது, வேலிட் கிரெடென்ஷியலுக்கு பதிலாக இன்வாலிட் கிரெடென்ஷியல் கொடுத்துருக்காங்கன்னா அந்த என்கவுண்டரை என்ன பண்ணிடணும், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். ஒரு கோட் கூட நீங்கள் அசைன் பண்ணக்கூடாது அந்த என்கவுண்டரில். என்டையர் என்கவுண்டரையுமே என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஸ்கிப் பண்ண போகிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சைன் டேட். சைன் டேட் டாஸ் டேட்ல இருந்து சைன் டேட் வித்தின் 180 டேஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா வேலிடாக எடுத்துக்கலாம். சப்போஸ் மோர் தென் 180 டேஸ்க்கு மேலே போச்சு, 180 டேஸ்க்குள்ளே இல்லை, ஓகேவா, 192 டேஸ் அண்ட் 200 டேஸ்லாம் தாண்டி போயிடுச்சுன்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா கோடை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் சொன்னல அந்த அத்தன்டிகேஷனுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நோ வேலிட் ப்ரொவைடர் சிக்னேச்சர் கமெண்ட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்து அந்த கோடை என்ன பண்ண போகிறோம்னா க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பேஷண்ட்டுடைய ஐடென்டிஃபைஸ் பார்த்தாச்சு அண்ட் அந்த என்டையர் ரெக்கார்ட் வேலிடா இன்வாலிடான்னு பார்த்துட்டோம். அண்ட் டாஸ் செலெக்ஷன் பார்த்தாச்சு, ப்ரொவைடருடைய சிக்னேச்சர் பார்த்தாச்சு. 6th எலிமெண்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ரெக்கார்ட் இன்பேஷண்ட் ரெக்கார்டா அவுட் பேஷண்ட் ரெக்கார்டா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். இன்பேஷண்ட் மீன்ஸ் மோர் தென் 24 hours, நீங்கள் 1 day 2 day 3 days வந்து அட்மிட் ஆகுறீங்க ஹாஸ்பிட்டல்னா அதுதான் இன்பேஷண்ட். ஓகேவா? இன்பேஷண்ட் ரெக்கார்டுக்கு உங்களுக்கு மஸ்ட்டாக அட்மிஷன் டேட் அண்ட் டிஸ்சார்ஜ் டேட் உங்களுக்கு கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சே அது இன்பேஷண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்சார்ஜ் சம்மரியும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு இன்பேஷண்ட் ரெக்கார்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அவுட் பேஷண்ட் ரெக்கார்ட். அவுட் பேஷண்ட் ரெக்கார்ட்னா அவுட் பேஷண்ட் மீன்ஸ் வித்தின் 24 hours.
24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய கன்சல்டேஷன் எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேவா? நீங்கள் ப்ரொவைடரை பார்க்குறதுக்கு வர்றீங்க, உங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அண்ட் அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க, எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க, அண்ட் என்ன டயக்னோசிஸ் இருக்குதுன்னு ஃபைனலாக டயக்னோஸ் பண்ணுறாங்க, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுவீங்க. ஓகேவா? இதுதான் அவுட் பேஷண்ட் செட்டிங். நான் அந்த அவுட் பேஷண்ட் செட்டிங் அண்ட் இன்பேஷண்ட் செட்டிங்க்கு சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க எப்படி என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் அதில் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன். இப்போ அவுட் பேஷண்ட் செட்டிங்னா என்ன ரெக்கார்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, ஃபிசிஷியன் விசிட்னு கொடுத்துருப்பாங்க, ஃபிசிஷியன் நோட் கொடுத்துருப்பாங்க, ப்ராக்ரஸ் நோட்னு கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா கன்சல்டேஷன் நோட்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இன்பேஷண்ட் ரெக்கார்டில் மஸ்ட்டாக இந்த எலமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு டாக்குமெண்ட் ஆகிருக்கணும். மஸ்ட் ஹாவ் அ டிஸ்சார்ஜ் சம்மரி அண்ட் அட்மிஷன் டேட், டிஸ்சார்ஜ் டேட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அந்த ஐபி ரெக்கார்டில் உங்களுக்கு என்னென்ன நோட்லாம் இருக்குன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் நோட், கன்சல்டேஷன் நோட், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் நோட், டிஸ்சார்ஜ் சம்மரி, ஆப்ரேட்டிவ் நோட், என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஆப்ரேட்டிவ் நோட்டில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் அட்மிஷன் நோட். ஓகேவா? நீங்கள் அட்மிட் ஆகிருப்பீங்களா, எதுக்காக அட்மிட் ஆகிருக்கீங்க, அட்மிஷன் நோட் கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்து அனுப்புவாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்லைட்லேயே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். இது என்னுடைய மெடிக்கல் ரெக்கார்ட். ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள், அட்மிஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க, டிஸ்சார்ஜ் டேட்டும் கொடுத்துருக்காங்க, பேஷண்ட் எப்போ அட்மிட் ஆகுனாங்க, எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுனாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது இன்பேஷண்ட் செட்டிங். இன்பேஷண்ட் செட்டிங்காக தான் என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இந்த ரெக்கார்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அட்மிஷன் நோட்டு, டிஸ்சார்ஜ் நோட், டிஸ்சார்ஜ் சம்மரி, ஆப்ரேட்டிவ் நோட்டு, என்னென்ன ஸ்கேன் எடுத்திருக்காங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என்டையராக அட்டாச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ரெக்கார்ட் இன்பேஷண்ட்டாக அவுட் பேஷண்ட்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன செக் பண்ண போகிறோம்னா அந்த விசிட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் எவிடன்ஸ் விசிட்டா அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஃபேஸ் டு ஃபேஸ் எவிடன்ஸ் டாக்குமெண்ட் ஆயிருக்குதா அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்னா நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபேஸ் டு ஃபேஸ் எவிடன்ஸ்க்கு மெயின் ஹெட்டாரே உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஹெட்டார் தான். ஏன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஹெட்டாரில் தான் பேஷண்ட்டுக்கும் ப்ரொவைடருக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஏன்னா ப்ரொவைடர் என்ன பண்ணுறாங்க, எல்லா சிஸ்டமையும் எல்லா ஆர்கன்ஸையுமே என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாமின் பண்ணுறாங்க. எக்ஸாமின் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு இந்த கண்டிஷன்லாம் இருக்குது, அவங்க லங்ஸில் இப்போ செக் பண்ணுறாங்கன்னா லங்ஸில் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அண்ட் ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து டாக்கிகார்டியா இருக்குது, டாக்கிபீனியா இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இப்போது கார்டியோவாஸ்குலர் வந்து செக் பண்ணுறாங்க, ஹார்ட்டை செக் பண்ணுறாங்க, ஹார்ட்டில் வந்து பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ரிதம் கரெக்டாக இருக்கா, அப்படிலாம் இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைடர் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பார்ட்டில் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் எவிடன்ஸ்க்கு ஒரு பிக் எவிடன்ஸாக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பார்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பார்ட் உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்ட் இல்னஸ் பார்ட்டில் பேஷண்ட் ப்ரெசன்ட் டுடே, பேஷண்ட் ப்ரெசன்ட் வித், பேஷண்ட் அட்மிட்டட் டுடே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரெக்கார்டும் உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணலை அண்ட் பேஷண்ட் அண்ட் ப்ரொவைடர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற எவிடன்ஸும் உங்களுக்கு ஹெச்பிஐ பார்ட்டில் கொடுக்கலன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செக் பண்ணணும், அந்த விசிட் வந்து டெலிவிசிட்டா அப்படிங்கிறத என்ன பண்ணுறீங்க, செக் பண்ணுறீங்க. டெலிவிசிட்னா பேஷண்ட் வீட்டில் இருப்பாங்க, ப்ரொவைடர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் நம்ம நார்மலாக ப்ரொவைடர்கிட்ட கேட்போம், ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட வந்து நம்ம கால் பண்ணி கேட்போம். ஓகேவா? டாக்டர் என்ன டேப்லெட் யூஸ் பண்ணலாம், எனக்கு இப்படி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்பீங்கல்ல, இதை கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மெடிக்கல் ரெக்கார்டாக க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? டெலிஹெல்த்தை 3ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். டெலிஹெல்த் ஆடியோ வீடியோ அண்ட் டெலிஹெல்த் அன்ஐடென்டிஃபைட். ஓகேவா? டெலிஹெல்த் ஆடியோ ஒன்லி ஃபார் வெர்பல் கம்யூனிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு டெலிஹெல்த் ஆடியோவில் இருக்கும். டெலிஹெல்த் ஆடியோ வீடியோவில் வெர்பல் கம்யூனிகேஷனும் இருக்கும் அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷனும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஜூம் காலில் பேசியிருக்காங்க, டாக்ஸி.மீல பேசியிருக்காங்க, ஆப்பிள் ஃபேஸ் டைமில் பேசியிருக்காங்க, லைவாக பார்த்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆடியோ வீடியோவில் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. டெலிஹெல்த் அன்ஐடென்டிஃபைட் மீன்ஸ் ப்ரொவைடர் வந்து எதில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதே டாக்குமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? டெலிஹெல்த் ஆடியோவில் பேசியிருக்காங்களா, வீடியோவில் பேசியிருக்காங்களா அப்படிங்கிற எதையுமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, டாக்குமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் டெலிஹெல்த் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் டெலிஹெல்த் விசிட். ஓகே, உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங்ஸும் இல்லை, ஹெச்பிஏல எதுவும் கொடுக்கல, டெலிஹெல்த் விசிட்டாகவும் இல்லைன்னா நீங்கள் அந்த என்கவுண்டர் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேஸ் டு ஃபேஸ் எவிடன்ஸ் நம்ம செக் பண்ணிட்டோம். அந்த ரெக்கார்டை வந்து ப்ராப்பராக கோட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. வேலிட் க்ரெடென்ஷியல் இருக்குது, வேலிட் அத்தன்டிகேஷன் இருக்குது அண்ட் பேஷண்ட் நேம் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, ரெக்கார்ட் வேலிடாக இருக்குது, டாஸ் இருக்குது, ஃபேஸ் டு ஃபேஸ் எவிடன்ஸ் இருக்குது, எல்லாமே பக்காவாக ப்ராப்பராக இருக்குது. அதில் இருக்கிற கண்டிஷன் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுறீங்கன்னா அந்த கண்டிஷன் க்ரானிக் கண்டிஷனா, அக்யூட் கண்டிஷனா, லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷனா அப்படிங்கிறத என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஓகேவா? க்ரானிக் மீன்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து லாங் டேர்மாக அந்த கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் தான் க்ரானிக் கண்டிஷன்.
அக்யூட் கண்டிஷன்னா சடன் ஆன்செட், ஓகேவா. நெக்ஸ்ட் லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன்னா இட் லீட்ஸ் டு டெத், ஓகேவா. இமீடியட்டாக மெடிக்கல் எமர்ஜென்சி கொடுக்கணும். வித்தின் வீக்குக்குள்ளே அவங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி கொடுக்கலன்னா பேஷண்ட்டால் சர்வை பண்ண முடியாது. அதுதான் லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன், ஓகேவா. நீங்கள் கூகுளில் போட்டுலாம் சர்ச் பண்ண வேண்டாம். அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மேனுவல் கூடயே சேர்த்து கைட்லைன் கூடயே சேர்த்து ஒரு மேப்பிங் ஷீட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஓகே. அந்த மேப்பிங் ஷீட்டில் வந்து நீங்கள் கோட் அசைன் பண்ணிங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து க்ரானிக்கா, அக்யூட்டா, அப்படி இல்லைனா லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷனா அப்படிங்கிறத என்ன பண்ணிடுவாங்க அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க, ஓகேவா. எதெல்லாம் க்ரானிக் கண்டிஷன், எதெல்லாம் அக்யூட் கண்டிஷன், எதெல்லாம் லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் அப்படிங்கிறத நான் ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, கண்டிஷன் க்ரானிக்கா, அக்யூட்டா, லைஃப் த்ரெட்டனிங்கான்னு செக் பண்ணியாச்சு. ஸோ செக் பண்ண அந்த கண்டிஷனுக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம செக் பண்ணணும், ஓகேவா. சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் மீன்ஸ் நான் ஆல்ரெடி மீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போட்டிருக்கேன், அதில் போய் என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஒரு கண்டிஷன் கோட் பண்ணுறாருன்னா அந்த கண்டிஷனுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். ஆஸ் அ மெடிக்கல் கோடராக ப்ராப்பராக நம்ம இந்த ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம். நார்மலாக கோட் எடுக்கிறாருந்தா யாருனாலும் கோட் எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ அதுக்குண்டான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்களா. இப்போ எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குதுன்னா அந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸை அவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்களா, அசஸ் பண்ணியிருக்காங்களா, அண்ட் எவாலுவேட் பண்ணியிருக்காங்களா, ட்ரீட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும், ஓகேவா. ஸோ அந்த மீட் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம செக் பண்ண போகிறோம், ஓகேவா. ஒரு கண்டிஷனுக்கு அந்த மீட்டும் எனக்கு இருக்குது, ஓகேவா. சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. மீட் ஆர் டேம்பர், மீட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா டேம்பர்னு சொல்லுவாங்க, ஓகேவா. நான் ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன். மீட்னா என்ன, டேம்பர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, ஓகேவா. எல்லா எலமெண்ட்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது, ஓகேவா. என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த கண்டிஷனை கோட் பண்ணிக்கலாம், ஓகேவா. அந்த ரெக்கார்டை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ரெக்கார்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும், ஒரு மெடிக்கல் ரெக்கார்டை எப்படி ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் ஸ்டே ஸ்பார்க்லிங் வித் மீ. பாய்.